Hi, welcome back to my channel. இந்த வீடியோவில் அலைட் பிளண்டர்ஸ் அண்ட் டிஸ்டிலர்ஸ் லிமிடெட் ஐபிஓ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த கம்பெனி இன்கார்பரேட் செய்யப்பட்ட வருடம் 2008. இவங்க தான் இந்தியாவில் தேர்ட் லார்ஜஸ்ட் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இவங்களுக்கு இந்தியன் விஸ்கி மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 11.8% மார்க்கெட் ஷேர் இருக்குது ஆஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2023. இவங்க பேசிக்காக ஒரு லிக்கர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இவங்க விஸ்கி, பிராண்டி, ரம், ஜின், வோட்கான்னு சொல்லி எல்லா டைப் ஆஃப் ஆல்கஹால் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க ஆஃபீஸர்ஸ் சாய்ஸ், ப்ளூ, அப்புறம் ஸ்டெர்லிங் ரிசர்வ் போன்ற பிராண்ட் நேம் கீழே இவங்க பேக்கேஜில் ட்ரிங்கிங் வாட்டரும் சேல் பண்ணுறாங்க. இவங்களோட ஃப்ளாக்ஷிப் பிராண்டான ஆஃபீஸர்ஸ் சாய்ஸ் விஸ்கி வந்து 1988 இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த விஸ்கி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் செல்லிங் விஸ்கி பிராண்டாக இருந்திருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆனுவல் சேல்ஸ் வால்யூம் ஃபார் தி இயர் ஆஃப் 2016 to 2019. அது மட்டும் இல்லை, ஓவர் தி இயர்ஸ் இவங்க இந்தியன் ஆல்கஹால் பீவரேஜ் மார்க்கெட்லேயும் நல்ல பொசிஷனை வந்து இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 8.2% மார்க்கெட் ஷேர் இருக்குது இன் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் மார்க்கெட் பை சேல் வால்யூம் இன் ஃபிசிக்கல் இயர் 2023. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் 30க்கும் மேற்பட்ட ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் கிடைக்குது. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் கிட்டத்தட்ட 79,000க்கும் மேற்பட்ட ரீட்டைல் அவுட்லெட்டில் இந்தியாவில் சேல் ஆகுது. இவங்க இந்தியாவில் மட்டும் பிஸ்னஸ் பண்ணல, இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆஸ் ஆஃப் டிசம்பர் 2023 இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து 14 இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கிடைக்குது. அதாவது இவங்க ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு மிடில் ஈஸ்ட், அப்புறம் நார்த் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஏஷியா, யூரோப்பில் இருக்க சில கண்ட்ரிக்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனிக்கு 9 பாட்லிங் யூனிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க தேர்ட் பார்ட்டியோட டைப் பண்ணி லைசன்ஸ் எடுத்து 5 பாட்லிங் யூனிட் மூலமாகவே இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து பாட்லிங் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த ஐபிஓ மூலமாக அவங்க திரட்டுற மொத்த பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 கோடி. ஐபிஓ டேட் 25 ஜூன்லேருந்து 27 ஜூன் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். இதுக்காக அவங்க செட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா லோவர் ப்ரைஸ் பேண்டாக 267 ரூபாயும், அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 281 ரூபாயும் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 53 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லாட் அப்பர் ப்ரைஸ் பேண்டான 281 ரூபாயில் வாங்குறதுக்கு ஆகிற மொத்த செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,893 ரூபாய். ஷேர் அலாட்மெண்ட் டேட் 28 ஜூன், ரீஃபண்ட் டேட் 1 ஜூலை, லிஸ்டிங் டேட் 2 ஜூலை. இந்த இஷ்யூவில் 3.56 கோடி ஷேர் ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1.78 கோடி ஷேர் வந்து ஆஃபர் ஃபார் சேலாக இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ போஸ்ட் லிஸ்டிங் இந்த ஷேரோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 7,860 கோடியாக இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக தான் இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி தேதியில் இந்த ஷேரோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 74 ரூபா. அதாவது அப்பர் ப்ரைஸ் பேண்டில் பார்க்கும்போது ஒரு ஷேரோட விலை இன்றைக்கி 355 ரூபாயாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிரே மார்க்கெட்டில். இப்போ அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூன்னு பார்த்துடலாம். ஸோ இவங்க பேசிக்காக இந்த கம்பெனியோட நிர்வாகம் பண்ணுறதுக்காக வாங்கின கடனை பார்ஷியலாவோ இல்லை முழுசாவோ அடைக்கிறதுக்கும், அதே மாதிரி ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் இந்த இஷ்யூலேருந்து கிடைக்கிற பணத்தை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தலாம். 2021 பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ரெவன்யூங்கிறது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2022 23 ஒரு ஸ்லைட் டிப்பாக இருந்தாலும் 2023 மார்ச்லேருந்து டிசம்பருக்குள்ளே அவங்களோட ரெவன்யூங்கிறது பெட்டராக இருந்திருக்கு. நெட்ஒர்த்தும் பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேம் வே ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும். ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரோயிங்ஸுங்கிற வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 2021 பார்த்தீங்கன்னா 954 crores இருந்த பாரோயிங்ஸ் வந்து அடுத்த வருஷம் 846, அப்புறம் 780, 798 இதாக இருக்குது. ஸோ பாரோயிங்ஸ் வந்து ஓரளவு ரீசனபுளாக கம்மி பண்ணியிருக்காங்க when compared to the year 2021 and 22. பட் இந்த ஃபினான்ஷியல்ஸில் ஒரு பிக்கஸ்ட் ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இனிமேல் வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் அவங்க வந்து ப்ராஃபிட்டே பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு சேல் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மார்ஜின்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த இவங்களோட ஃபினான்ஷியல் இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் கன்சர்னாக நான் பார்க்குறேன். இப்போ அடுத்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னு பார்த்தலாம். இவங்க இந்தியாஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் கம்பெனியாக இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் மார்க்கெட் ஷேர் இந்தியன் விஸ்கி மார்க்கெட்டில் இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூங்கிறது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக க்ரோ ஆகிட்டுருக்கு. எஸ்பெஷலி சேல் ஃபினான்ஷியல் இயர் 2023 வந்துட்டு 2022 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராகவே ஆகிருக்கு. ஸோ அந்த ஃப்ரெஷ் இஷ்யூ மூலிமா திரட்டுற காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 கோடியாக இருக்குது. ஸோ இந்த 1000 கோடி யூஸ் பண்ணி அவங்களோட டெப்டை வந்துட்டு முழுசாவோ இல்லை பார்ஷியலாவோ அடைக்கும் போது கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுவும் லாங் டேர்முக்கு இது இந்த ஐபிஓ லிஸ்டிங் கெயின் வந்து ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கம்பெனி வந்துட்டு மேபி எதிர்காலத்தில் இதை விட பெட்டரான மார்ஜின் போஸ்ட் பண்ணலாம். அதுவும் கடன் கம்மியாகும்போது, கடனே இல்லாமல் போகும்போது இவங்களால கொஞ்சம் இன்னும் ஃப்ரீயாக பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ப்ரோஸாக நான் பார்க்குறேன். கான்ஸாக என்னென்னு பார்க்குறேன்னா
இந்த லிக்கர் பிஸ்னஸ்ங்கிறதே வந்து ஹைலி ரெகுலேட்டட் பிஸ்னஸ். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாலும் சரி, அவங்க கொண்டு வர எந்த ஒரு ரூலுமே வந்து இவங்களோட பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இது இந்த கம்பெனிக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலி லிக்கர் இண்டஸ்ட்ரியில் இருக்க எந்த ஒரு கம்பெனிக்குமே வந்துட்டு இந்த ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ ப்ளஸ் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவர் மார்ஜினுக்கு தான் இவங்களோட பிஸ்னஸே இருக்குது. ஸோ சப்போஸ் வந்துட்டு ஏதோ ஸ்டேட்டில் வந்துட்டு இவங்க டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இவங்களோட மார்ஜின் வந்து குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் நெகட்டிவாக நான் பார்க்குறேன். செகண்ட் கன்சர்னாக எது பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ். அதுவும் இவங்களோட பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட மார்ஜின் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. நீங்கள் உங்களோட மார்ஜின் வந்து நீங்கள் குளோபல் ஸ்பிரிட்டோடையோ இல்லாட்டி வந்துட்டு யுனைடெட் ஸ்பிரிட்ஸோடையோ இல்லை திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸோடையோ கம்பேர் பண்ணிங்கன்னா ரெவன்யூங்கிறது வந்து இவங்க ரொம்ப கம்மியாக ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெவன்யூ வந்துட்டு கம்மியாக ஜென்ரேட் பண்ணுறது ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இவங்க ஐபிஓக்கு இவங்க கமெண்ட் பண்ணுற வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஐபிஓக்கு அப்ளை பண்ண போகிறதா இருந்ததுன்னா. தேர்டு பிக்கஸ்ட் கன்சர்னாக எது பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட சேல் ஆகட்டும் இல்லை ப்ராஃபிட்டுக்காக இருக்கட்டும் இவங்க ஹெவியாக ரிலை பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆஃபீஸர்ஸ் சாய்ஸ் விஸ்கி பிராண்டு தான். இவங்க வேறு சில பிராண்டில் கூட விஸ்கி மற்ற ப்ராடக்ட்ஸை வந்துட்டு இவங்க சேல் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஐகானிக் ஒயிட்னு இருக்குது, எக்ஸோ பேரன் இருக்குது, அதே மாதிரி சிஸ்டின்னு சொல்லிட்டு வேறு சில பிராண்ட் நேம் கீழே கூட இவங்களோட லிக்கர் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறாங்க. பட் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸர்ஸ் சாய்ஸ் பிராண்டை எந்தளவு சேல் ஆகுதோ அந்தளவுக்கு சேல் ஆக மாட்டேங்குது. இப்போ ஆஃபீஸர்ஸ் சாய்ஸ் பிராண்டுங்கிறது வந்துட்டு சப்போஸ் மக்கள்கிட்ட அதோட பாப்புலாரிட்டி கம்மியாகுது, இல்லை அவங்களோட அந்த குவாலிட்டியில் ஏதோ காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னா மேபி இவங்க மார்க்கெட் ஷேர் வந்து இவங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த கம்பெனியில் இருக்கிற நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனியை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.